மாஸ்டர்ஸ் வணக்கம். இந்த அற்புதமான தியானத்தையும் இந்த ஞானத்தையும் நமக்கெல்லாம் அளிச்ச பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய ஞானத்துக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். நம்ம வள்ளலாருடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையில நடந்த முக்கியமான சில சம்பவங்களையும் கூடவே கொஞ்சம் அருட்பெருஞ்சோதி அகவலுடைய வரிகளையும் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர் பிறந்த ஊரா சொல்லப்படும் போது சிதம்பரத்துல மருதூர் அப்படிங்கிற கிராமத்துலதான் அவர் பிறந்து இருக்காரு. அவர் அவருடைய அப்பா அம்மா ராமையா பிள்ளையும் சின்னம்மாள் தான். அவங்க அப்பா மருதூர் கிராமத்துல ஒரு கணக்கரா இருந்திருக்காரு. கணக்கராயரா மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பாடம் சொல்லியும் கொடுத்திருக்காரு. அவங்க அம்மா இங்க பொன்னேரி பக்கத்துல, திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரி பக்கத்துல இருக்கிற சின்ன காவடம் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கும் நீங்க அந்த பொன்னேரி கிராமத்துல போனா நம்ம வள்ளல் பெருமானுடைய பாட்டியோட வீடு அங்க இருக்கிறது. அப்புறம் இந்த ராமையா பிள்ளையோடைய 6வது மனைவி தான் நம்ம வள்ளலாருடைய அம்மாவாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு 5 மனைவிகள் இருந்திருக்காங்க. அவங்க யாருக்கு குழந்தை இல்லாம இறந்திருக்காங்க. 6வது மனைவிக்கு 5வது குழந்தையா பிறந்தவர் தான் நம்ம ராமலிங்க அடிகளார் அவர்கள், நம்ம வள்ளலார் அவர்கள். நம்ம 5வது பிள்ளையா பிறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை, 5வதாக நம்ம வள்ளலார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா பிறப்புக்கு முன்னாடியே சில அதிசயங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ராமையா பிள்ளையோ சின்னம்மையாரும் அவங்களுடைய கிராமத்துல ரொம்ப அழகான ஒரு இல்லறம் நடத்தி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த 4 குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் சிவபெருமான் சிவவேடம் தரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சித்தனா நின்று, எனக்கு பசி எடுக்குது, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலைஞ்ச தோட்டத்தோட அவங்க வாயில நின்று கேக்குறாங்க. அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, உடனே போயிட்டு அமுது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு கிடுகிட நின்று சாப்பாடு போட்டு அவருக்கு பரிமாறுறாங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மையை பார்த்து அவர் சில வாழ்த்துக்களை கூறுறாரு. அது என்னன்னா, அம்மையே, நான் என் பசி போக்கினாய், நானிலத்தின் பசியையெல்லாம் போக்கவல்ல ஒரு மகன் பிறப்பான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை விடத்திடவும் அடைந்தவர் எல்லாம் இகத்தே பரத்தே பெற்று மகிழ்ந்திடவும் வென்று இந்த யுகத்தை நாம் வருவிக்க ஒருவன் வந்துருவான். அவனியெங்கும் அருளை பிரகாசிக்க செய்து அருட்பிரகாச வள்ளலாய் விளங்குவான். அந்த ஞான திருமகன் இவ்வில்லிற் பிறப்பான். அவனால் உலகம் முய்யும் அவன் நம் பிள்ளை. அவன் திருவரவை உணர்த்தவே நாம் வந்தோம். வாழ்க வாழ்க என வழக்கரம் எடுத்து அவருடைய வழக்கரம் எடுத்து அவங்கள வாழ்த்தி, அதுக்கப்புறமா கரு நீரு காணும் திருநீரு கான் இது, இதனை நீயும் அணிந்து நின் கணவருக்கும் அளித்தி என்று கூறி திருநீர் அளிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு திருநீர் கொடுக்கிறாரு. அவங்க கையில கொடுத்துட்டு, இத நீயும் வச்சுட்டு உங்க கணவருக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. அவரு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவருடைய அடிச்சுவடு கூட தெரியாத மாதிரி அவர் மறைஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்தது யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல, வந்தது ஒரு சித்தர்னு இது வரைக்கும் அந்த அம்மா நினைக்கிறாங்க. ஆனா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சிவபெருமான் தான் சிவவேடம் தரிச்சு அவங்க வீட்டுல உணவு சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மையார் ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் காணாம போகவே இந்த அம்மா யோசிக்கிறாங்க, இவர் யாரா இருக்கும்னுட்டு. அதுக்கப்புறம் வந்த விஷயத்த தன் கணவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ஐயோ, சிவவேடம் சித்தர் இந்த நேரத்துல நான் இல்லையே, இந்த அதிசயம் இந்த இதுவா பாக்குறதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லையேன்னு சொல்லிட்டு, இந்த சித்தரை காணும் பேர் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் போய் சேருது. எல்லா மக்களும் அவங்க வீட்டுல ஏதோ அதிசயம் நடக்க போகுது, ராமையா பிள்ளை வீட்டுல ஏதோ அதிசயம் நடக்க போகுது போல, சித்தர் உணவு அருந்திட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த கிராமம் ஃபுல்லாவே இது பரவ ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல இந்த அம்மாவும் இந்த சின்னம்மையாரும் கரு விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வள்ளல் பெருமானுடைய பிறப்பா வருது. வள்ளல் பெருமாள் எப்ப பிறந்தாருன்னா 1823 வருஷம் 10வது மாதம் 5வது தேதி புரட்டாசி மாசம் திங்கள் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அவருடைய பிறப்பு நடந்திருக்கு.
அவருக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா ராமலிங்கம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ராமலிங்கம் அப்படிங்கிற இந்த பெயர் ராமேஸ்வரத்துல நம்ம ராமரால வணங்கப்பட்ட லிங்கத்துக்கு தான் ராமலிங்கம் அப்படின்னு பெயர். மருதூர்ல சின்ன இந்த சிதம்பரத்துக்கு போற வழியில மருதூர்ல ஒரு கோவில் இருக்குங்களாம். அது ராமலிங்கேஸ்வரர் கோயிலாம். இந்த கோவில அவங்க ராமையா அதாவது நம்ம வள்ளலாருடைய அப்பா தினமும் அந்த கோயில்ல வழிபாடு செய்து வந்தானா அந்த நினைவாவே அவருக்கு இந்த ராமலிங்கம்ன்ற பெயரும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய பெயருமே ராமர் அப்படிங்கிறது வைணவராகவும் லிங்கம் அப்படிங்கிறது சைவராகவும் சைவ வைணவ சமரசத்தை குறிப்பதாக இருக்குது இவருடைய பேரு. சோ அதனால சர்வசமய சமரச சன்மார்க்கத்தை இவர் தான் நிறுவவும் பரப்பவும் போறாரு அப்படிங்கறதுனால இவருடைய பெயரு ராமலிங்கமாவே அமைஞ்சிருக்கு. வள்ளல் பெருமானுக்கு இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாகவும் ரொம்ப அழகாவும் அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே அவருக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் நாளொரு வண்ணமா பொழுதொரு வண்ணமா அழகா வளர்ந்துட்டு வராரு. அவங்க அம்மா இவரை தாளாட்டி பாராட்டி எல்லாரும் ரொம்ப சீராட்டி வளர்க்குறாங்க. அதை இவர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஞான பிள்ளையோட அவர் பால் எதிரெடுத்தல், பசி இல்லாம பயப்படாம பேய் எதுவும் அவர்கிட்ட வராம எதுவும் எதை பார்த்தும் உவட்டாம எந்த குறைகளும் இல்லாம அவரு அகத்தையும் புறத்தையும் அவங்க அம்மா காத்திருந்து வளர்த்தாங்க. குழந்தை பருவத்துலதான் இவங்க அந்த அளவுக்கு அன்போடவும் தன்னை வளர்த்ததை நம்ம வள்ளலார் பிற்காலத்துல அவர் இறைவனுக்காக ஒரு பெருவிண்ணப்பம் எழுதியிருக்காரு. அதாவது இந்த வள்ளல் பெருமான் பெருவிண்ணப்பம் சிறு விண்ணப்பம் சொல்லிட்டு நிறைய விண்ணப்பங்கள் இறைவனை நோக்கி எழுதியிருக்காரு. அதுல இதையும் எழுதி குறிப்பிட்டிருக்காரு. அது என்னன்னு எழுதியிருக்காருன்னா அருட்பெருவெளியின் கண்ணே அருட்பெரு ஜோதி வடிவராகிய விகற்பம் இல்லாது விளங்குகின்ற மெய்ப்பொருட் கடவுளே சிசு பருவம் தொடங்கி குமார பருவம் வரையில் பேய் விட்டுட்டல், தோஷம் தாங்கல், பாலைத்தல் எடுத்தல், சவளை குறுந்தாந்தல், நோய் பிணி கூட்டல், பசியால் ஆற்றல், பயத்தால் உலவுதல், உண்டி ஒவிட்டல், உடம்போடு நேர்ந்தல் முதலிய எவ்வகை தடைகளாலும் தடைபடாமல் என்னை அகத்தும் புறத்தும் அத்திருந்து வளர்ந்தருடைய தேவரிருந்து பேரருட் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அவருடைய சத்திய பெருவிண்ணப்பத்துல எழுதி வைத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய வள்ளல் பெருமானுக்கு 5 மாதம் ஆகுது, 5 திங்கள் கழியுது. அதாவது 5 மாத குழந்தையாக இருக்கிறாரு. அந்த சமயத்துல இவங்க தன்னோட பிள்ளைங்களோட சிதம்பர நடராஜ பெருமானை தரிசிக்கிறதுக்காக குடும்பத்தோட கோவிலுக்கு போறாங்க. அங்க பாலும் குழவி, அதாவது பால் தான் குடிக்கிற தாய்ப்பால் குடிக்கிற சின்ன கை குழந்தையா இருக்கிற நம்மளுடைய வள்ளல் பெருமானை கையில வச்சுட்டு அவங்க சிதம்பர நடராஜனை சேவிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வெறும் 5 மாசமே ஆன இந்த குழந்தைக்கு இறைவன் எப்படி காட்சி தந்தாரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பாலும் குழவியாக இருக்க இந்த பிள்ளை பெருமான் கையில தான் இருக்காரு. தீட்சிதர் அதாவது அந்த நடராஜ கோவில் தீட்சிதர் சிதம்பர கோவில் தரிசனத்தை அதாவது சிதம்பர ரகசியத்தை காட்டுறதுக்காக அந்த திரையை விளக்கும் போது இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கான்னா சிதம்பர ரகசியமா இல்லாம வெட்டவெளியாவே இவருக்கு புலப்பட்டிருக்கான். இறைவன் ரகசியத்தை எனக்கு வெளிப்படையாகவே காட்டி அருளினாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பருவத்திலேயே இறைவன் எனக்கு அருள் செய்த நிகழ்ச்சியை பெருமாள் வள்ளல் பெருமாள் அவருடைய பாடலையே பின்னால குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன பாடல்னா தாய் முதல்வரோடு சிறிய பருவம் அதில் தில்லை தளத்திலேயே திரை தூக்க தரிசித்த போது வேவகை மேல் காட்டாது என்றனக்கு எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்யுறவா பொருளே காய்வகை இலதுலத்தே கடிந்த நறுங்கடியே கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கலிப்பே தூய் வகையோர் போற்ற மணிமன்றில் நடம் புரியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அணித்தருளே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தந்தை தாய் கூட போகும்போது சிதம்பர ரகசியமா இல்லாம வெட்டவெளியாவே எனக்கு காட்சி கொடுத்த இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்ல பின்னாட்கள்ல இதை குறிப்பிட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே கூட ஒரு சந்தேகம் வரலாம், 5 மாச குழந்தையா இருக்கும் போது இவருக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டியே அவங்க இந்த பாடலை அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம சிதம்பர ரகசியம் இருக்கு. இந்த சிதம்பர ரகசியத்தை வரும் வாரங்கள்ல பார்க்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் அகவல் வரிகளை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அகவல் வரிக்கு போவதற்கு முன்னாடி நம்ம அருட்பெருஞ்சோதி கடவுளை வாழ்த்தி வணங்கிடலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாஸ்டர்ஸ் அருட்பெருஞ்சோதி அகவல். நம்ம அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு போறதுக்கு முன்னாடி அதனுடைய சில வரலாற்று தகவல்களை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற இந்த நூல் வள்ளல் பெருமானுடைய கைப்பட எழுதப்பட்டிருக்கு. இந்த நூல் எழுதும் போது வள்ளல் பெருமான் இதுக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற பெயர் வைக்கல. அவர் அவருடைய உண்மையான கையெழுத்து பிரதியில அவர் வெறும்னே இந்த செயல்கள் மட்டும்தான் எழுதியிருக்காரு தவிர்த்து இதுக்கு எந்த விதமான தலைப்போ இல்லைன்னா இப்பத்தி எல்லா புக்குல இருக்கிற சின்ன சின்ன தலைப்புகள் நடுவுல நிறைய சப்ஹெட்டிங்ஸ் வரும், அந்த மாதிரி எதுவுமே அவர் கொடுக்கல. வெறும் பாடல் வரிகள் மட்டும்தான் எழுதியிருக்காரு. இது பின்னாட்கள்ல வந்தவங்க அவங்க தனியா ஆட் பண்ண விஷயங்கள் தான். இது 1596 வரிகளை கொண்டு இருக்குது. இந்த நூல் இலக்கண இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டதாகவே இருக்குது. இது நம்ம மேட்டுக்குப்பத்துல, வடலூர்ல மேட்டுக்குப்பத்துல சித்தி வளாகத்துல இருந்துதான் அவர் எழுதியிருக்காரு. 1872 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சித்திரை மாசம் இவர் இதை எழுதியிருக்காரு. இது ஒரே இரவுல ஒரே நைட்ல எழுதியிருக்காருன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா எப்ப எழுதினாருங்கிறது யாருக்கும் தெரியல. எழுதி முடிச்சது மட்டும் இரவு 12 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய கையெழுத்து பிரதி நமக்கு அந்த வடலூர் மேட்டுக்குப்பத்துக்கு போனீங்கன்னா சித்தி வளாகத்துல இவரே தன் கையால எழுதப்பட்ட அந்த நோட்டு புத்தகத்தை நம்மளால பார்க்க முடியுது. அந்த காலத்துல இவர் நிறைய விஷயங்களை ஓலைச்சுவடிகள்லயும் எழுதியிருக்காரு. ஆனா அருட்பெருஞ்சோதி அகவலை ஒரு நோட்டு புத்தகத்துல கட்டமையை வச்சுதான் எழுதியிருக்காரு. அந்த காலத்துல யூஸ் பண்ற கட்டமையை வச்சு எழுதியிருக்காரு. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல அவரு விஞ்ஞானத்தை கூட ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவர் காலம் எப்படி போதோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய இதுவை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது இந்த இடத்துல எந்த விதமான அருட்பெருஞ்சோதி அகவல் மொத்தத்திலுமே 1596 வரிகள்ல எங்கேயுமே எந்த விதமான சமய கடவுள்களோ இல்ல தெய்வங்களை பத்தியோ எந்த இடத்துலயுமே இவர் குறிப்பிட்டிருக்க மாட்டார். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிவம்னு வரும். அந்த சிவம் அப்படிங்கிறது ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருளை தான் அவர் குறிப்பிட்டிருக்காரே தவிர்த்து எந்த விதமான தெய்வமோ எந்த விதமான சமய கடவுளை பத்தி எந்த இடத்துலயுமே வராது. இது எந்த விதமான சமயத்தை சார்ந்ததோ இல்ல மதத்தை சார்புடையதாகவே கிடையாது. இது எப்படி நமக்கு திருக்குறள்ல ஒரு பொது நூலா இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம அருட்பெருஞ்சோதி அகவலும் ஒரு பொது நூலாகவே விளக்கப்படுது. இவரு கூட பழகிய ஒரு நெருங்கிய நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அகவலை பத்தி, அகவல் எப்படி அவர் எழுதியிருக்காராம்னா அவருக்கு அருட் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது இறைவனுடைய முழு அருட் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இவர் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இந்த தேகத்துல அவர் எப்பவுமே தர்மசாலையில இது எப்படி சொல்றாங்கன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலேயே தர்மசாலையில இருந்து அடிக்கடி சொல்லிட்டு போவாராம். அங்க இருக்கிற அன்பனையர்கள் கிட்ட சொல்லுவாராம், நான் கொஞ்ச நாளைக்கே காணாம போவேன், நீங்க யாரும் என்ன தேடாதீங்க, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இவர் கூடவே நெருங்கி பழகின ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவருக்கு இறைவனுடைய முழு அருள் தரிசனம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் எழுதியிருக்காரு. இது இவர் எழுதல, இந்த இறைவனால எழுதப்பட்டது, இறைவன் இவர் மூலமா எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மறைநூல்ல எந்த விதமான சமயத்தையோ எந்த விதமான, அதாவது அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெண் உரிமை இருந்துச்சு, நிறைய ஜாதி பிரச்சனை இருந்தது, வர்ணாசிரம தர்மம் இருந்தது, மக்கள் கிட்ட உயர்வு தாழ்வு இருந்தது, ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. அந்த டைம்லயே இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. தைரியமா மத்த எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு சமயம், அதாவது ஜாதி மதம்ன்றது எதுவும் கிடையாது, பெண்கள் கிட்ட எந்த விதமான இதுவும் கிடையாது, தீண்டாமங்கிறது ஒண்ணும் கிடையாது, எல்லாருமே எல்லா இடத்துக்குள்ளயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதியான கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கு. இவரு அந்த மாதிரி எந்த விதமான சமயத்தையோ ஜாதியையோ சார்ந்தது இறைவன் கிடையாது, அவர் ஆதி அனாதி அற்றவர் அப்படிங்கிற மாதிரி இந்த இது அகவல் முழுக்க அவர் எழுதியிருக்காரு. நம்ம எப்போ எல்லாரையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடையும் உயர்வு தாழ்வு இல்லாம எந்தவித வர்ணாசிரம தர்மமும் இல்லாம யார் ஒருவரால எல்லார்கிட்டயும் இறைவனை பார்க்க முடியுதோ அந்த மாதிரி
பக்குவம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஞானம் அடைஞ்சவங்க அப்படிங்கறதை எல்லா இடத்துலயும் இவர் குறிப்பிட்டிருந்தாரு. வள்ளல் பெருமான் அவருக்கு கிடைச்ச அந்த அருள் தரிசனத்தையும் அனுபவங்களும் நம்மளும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த அகவலை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க வடலூருக்கு போனீங்கன்னா கூட வேட்டுக்குப்பத்துல சித்தி வளாகத்துல இவருடைய அதாவது இவருடைய உருவச்சிலை ஒண்ணு இருக்கு. அந்த உருவச்சிலைக்கு இந்த பக்கத்துல அவரு எழுதி அவரே தன் கையால எழுதின அந்த அகவல் புத்தகத்தை ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அணையா தீபமும் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த அகவலை கூட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு மறைவிடத்துலதான் வச்சிருக்காங்க. எப்பவுமே தைப்பூச தண்ணிக்கு மட்டும்தான் இந்த அகவலை எடுத்து மத்த எல்லாரும் அங்க கூடி இருக்க மக்களுக்கெல்லாம் காட்டிட்டு அன்னைக்கு அது அகவல் தரிசன நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல மட்டும்தான் முன்னாடி காண்பிக்கப்பட்டது. இப்பதான் இன்னொருத்தர் அந்த அங்க இருக்கிற மெய்காவலர் அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாருடைய பார்வையிலும் அது பண்ணணும், எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்பொழுது எல்லாரும் பாக்குற மாதிரி பார்வையில வச்சிருக்காங்க. இந்த பொக்கிஷமா கருதப்பட்ட இந்த அகவல் நம்ம எல்லாருடைய கைக்கு வந்ததுக்கு காரணமா யாரு சொல்றாங்கன்னா வடலூர் அறங்காவலர் அந்த தலைவர் ஞானசம்பந்தம் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இது புத்தகமா வெளியிட்டு இருக்காராம். நம்ம எல்லாரும் இந்த தருணத்துல அவருக்கு நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நம்ம இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இதனுடைய எல்லா இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது சொல்லப்பட்டது. இது திருவருட்பாய் உடம்பாகவும் ஒரு மனுஷனுடைய மூன்றாவது கண் எப்படியோ, அதாவது இந்த சிவபெருமானுடைய மொற்ற ஆற்றலும் அவருடைய மூன்றாவது கண்ல இருக்குது. அதே மாதிரி திருவருட்பாவை நம்ம உடம்பா பார்த்தோம்னா நம்ம அகவலை மூன்றாவது கண்ணா பார்க்கணும், நெற்றி கண்ணா பார்க்கணும். அந்த அளவுக்கு அந்த நெற்றி கண்ல இருந்துதான் திருவருட்பால இருக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த அகவல்லையும் இருக்கு, அருட்பெருஞ்சோதி அகவல்லையும் இருக்குது. அந்த உயர்ந்த கருத்துக்கள்லாம் இதுலயும் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துலயும் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம அருட்பெருஞ்சோதி அகவலுக்குள்ள போலாம் மாஸ்டர்ஸ். சில வரிகளை பார்த்துட்டு இந்த வகுப்பை பிடிச்சுக்கலாம். முதல் 2 வரிகள் அருட்பெருஞ்சோதி 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 அப்படின்ட்டு இந்த இடத்துல முதல்ல இந்த அருட்பெருஞ்சோதி தொடக்கத்துல 4 வரிகளும் அருட்பெருஞ்சோதி தொடங்கியிருக்கும். இதே இந்த அகவல் முடிகிற இடத்துலயும் 4 வாட்டி அருட்பெருஞ்சோதி 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 முடிச்சிருப்பாரு. இது ஏன்னா இவர் கடவுள் நிலையை அண்டத்திலும் பிண்டத்திலுமாக 4 தான் பிரிச்சிருக்காரு. அண்டத்துல அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படின்ற 4 நிலைகள்ல கடவுளுடைய பிரகாசம் வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பிண்டத்துல சொல்ல போனாலும் 4 இருக்கு. எப்படின்னா அண்டத்துல 4 என்னன்னா அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரமாக கடவுளுடைய அந்த ஒளி அந்த பிரகாசம் வெளிப்பட்டு இருக்கான். பிண்டத்துல 4 என்னன்னா ஆன்மா ஜீவன் மனம் இந்திரியம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம பிண்டம்னா நம்மளுடைய உடம்புல 4ஆவும் அண்டத்துல 4ஆவும் இந்த அருட்பெருஞ்சோதிய இந்த விளக்கமா கொடுக்கறாங்க. இப்ப இது எப்படி சொல்றாங்கன்னா அண்டத்துல அகம் அக்னியாகவும் அகப்புறம் சூரியனாகவும் புறம் சந்திரனாகவும் புறம் நட்சத்திரமாகவும் 4ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த 4னுடைய விளக்கத்தை பார்ப்போம். இந்த 4 மூலமாக அண்டத்திலோட கடவுளோட அருட்பகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. இந்த அருட்பகாசம் இந்த 4 மூலமா தான் காரியப்படுது. வளர்பெருமான் நம்மளுடைய ஊனக்கண்களால தெரியக்கூடிய சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திர ஒளி முதலான இதுகள் எல்லாமே இல்லாம கண்ணுக்கு புலப்படாத அக்னி ஒளியை தான் கடவுள் பெருங்கருணையால இந்த உலகம் இயங்க அருளிய கொண்டிருக்கின்றார். அது போல பிண்டமாகிய நமது உடலிலும் மேற்படி 4 கடவுள் பிரகாசம் காரியப்பட்டு கொண்டிருப்பதாக பெருமான் சொல்றாங்க. அப்ப அண்டத்துல இருக்கிற அக்னி எதுனா நம் கண்ணுக்கெல்லாம் தெரியுது. இந்த விறகு அடுப்பு இதெல்லாம் எரியறதுனால வர நெருப்பு அக்னின்னு சொல்லல. நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு அக்னி இருக்குமா. அதுதான் இந்த அண்டத்தையும் பிண்டத்திலையும் எல்லா இடத்துலயும் நீக்க மாதிரி நிறைஞ்சு இருக்கிற அந்த அக்னியை தான்
அந்த அக்னி ஒளியதான் வந்து இவர் அக்னின்னு சொல்றாரு. இந்த அக்னியில இருந்து தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது எல்லாமே வந்து தன்னோட ஒளியில வெளிப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம எங்க இருக்கோம்னா, இந்த சூரிய ஒளியே இல்லாத, சந்திர ஒளியே இல்லாத, நட்சத்திர ஒளிகள் எதுவுமே இல்லாத கருங்குகையில கூட ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளியதான் இவர் வந்து பாரோடு விண்ணாய் பறந்ததொரு ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அக்னி தான் வந்து இவர் அக்னின்னு சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சூரியனும் இல்லாம நட்சத்திரமும் இல்லாம சந்திரனும் இல்லன்னு வச்சுக்கோங்க. அமாவாசை டைம்ல சந்திரன் இருக்காது, சூரியன் நைட்ல இருக்க போறது இல்ல. அந்த டைம்ல கூட நம்ம உடம்புல ஒரு ஹீட் இருக்குல்லவா, நம்மள சுத்தி ஒரு சூடு தன்மை இருக்கு. அந்த சூடு தன்மையே வந்து அவர் இறைவன் தான். அது இறைவனுடைய இதுலதான் கரையப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்னியை வந்து சுடும் தன்மை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக சொல்றது வந்து ரெண்டாவதாக சொல்ல போறது வந்து சூரியனை பத்தி சொல்றாங்க. அண்டத்தில் சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோலமா இருக்கு. இது அனைத்து ஜீவராசிக்கும் எல்லா உயிர்களுக்கும் பூதகாரிய அணுவாக கிரகண உஷ்ணத்தை கொடுக்கறது இந்த சூரியன் தான். இது வந்து சுட்டும் சுடாத தன்மையா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அது வந்து சுடும் தன்மை. அந்த அக்னி வந்து எப்பவுமே அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கிறது நல்லது. ஆனா வந்து சூரியன் வந்து சுட்டும் சுடாத தன்மைன்றாங்க. சூரியன் எப்பவுமே நம்மளுக்கு நல்லா ஃபுல்லா இறங்கி நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிச்சதுன்னா அந்த சூட வந்து நம்மளால தாங்க முடியாதான். அதனால வந்து இறைவன் வந்து சுட்டும் சுடாத தன்மையா வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அண்டத்தில் சந்திரன். முதல்ல அண்டத்தில் பாத்துருவோம், அதுக்கப்புறமா பிண்டத்துல பாக்கலாம். அண்டத்துல வந்து அதுக்கு அடுத்தது சந்திரன் வந்து சுய ஒளி இல்லாத போல். அவர் வந்து சூரியன் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுனால இவர் வந்து அந்த அளவுக்கு சூடு இருக்காது. இவர் வந்து சுடாத தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிண்டத்தில் நட்சத்திரங்கள் எப்படி வந்து எங்கேயோ வெகு தொலைவுல இருக்கோ அதன் மூலமா நமக்கு வந்து இது இல்லையோ அதே மாதிரி அண்டத்துல வந்து ரொம்ப 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 குறுகிய ஒளிய கொடுக்கறது வந்து இந்த பூமிக்கு ரொம்ப ஒளிய கொடுக்கக்கூடிய வந்து நட்சத்திரமா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல வந்து அண்டத்துல வந்து அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இந்த 4 வந்து இறைவனுடைய அருட்பிரகாசத்தை அந்த ஒளிய நமக்கெல்லாம் கொடுக்கிற காரிய ஒளியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பிண்டத்தில் அக்னி அப்படிங்கிறது என்னன்னா, கடவுள் வந்து இந்த ஆன்மாக்கள் அவருடைய திருவருட் சக்தி வடிவமா நம்மள எல்லாம் படைச்சிருக்காரு. ஆன்மாக்கள் எல்லாமே வந்து சிற்சக்தி வடிவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிற்சக்தி வடிவம் இந்த ஆன்மாக்கள் வந்து இயற்கை உண்மை ஏகதேசம் அப்படின்னா என்னன்னா, இயற்கை உண்மை அப்படிங்கிறது இந்த உண்மை. கடவுள் வந்து ஒளி வடிவானவர் அப்படிங்கிற இந்த உண்மை. இந்த ஒளி வடிவமானவர் தான் வந்து நமக்குள்ள ஒரு சிறு அணுநிலை ஒளியா நமக்குள்ள விளங்கிட்டு இருக்காரு. எங்கும் பூரணமாய் நிறைந்திருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளொளி அனைத்து ஆன்மாக்களிலும் அதே பூரண நிறைவோடு விளங்குவதால் ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளின் ஏகதேச அவர்கிட்ட இருந்து வந்து நம்மளும் பிரிஞ்சு வந்த ஒரு ஏகதேச வடிவமா விளங்குகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிண்டத்தில் சூரியன் அகப்புறமா இருக்கிறது வந்து பிண்டத்தில் ஜீவன். நம்மளுடைய ஜீவன், நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் தான் வந்து பிண்டத்தில் இருக்கிற அகப்புறமா சொல்லப்படுது. பிண்டத்தில் வந்து சூரியனா இருக்கிறது வந்து ஜீவன். பிண்டத்தில் உள்ள பௌதீக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரண தயையாய் ஜீவிக்கின்றன. பிண்டத்தில் சூரியன் ஜீவனாவார். ஜீவ ஒளி ஜீவ அறிவாகவும் சொல்லப்படுகின்றது. பிண்டத்தில் மனம். அடுத்தது வந்து மனம் வந்து புறத்துல வந்தாச்சு. மறுபடியும் புறம், அகம், அகப்புறம், புறப்புறம். இப்ப வந்து புறம். பிண்டத்தில் மனம். பிண்டத்தில் சந்திரனே மனம். சந்திரன் வந்து மனத்துக்கு ஈக்குவலா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பிண்டத்தில் நட்சத்திரங்கள் வந்து நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை தான் சொல்றாங்க. அடுத்ததாக நாம பார்க்க போறது வந்து அடுத்த 2 வரிகள். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்துல வந்து அருட்சிவபதி அப்படிங்கிறது நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அவர் சொல்லியிருக்காரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து சிவம், அருட்சிவம், சுத்த சிவம் இப்படி எல்லாம் வந்து வள்ளல் பெருமான் கூப்பிடுவாராம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவர் பெருங்கருணை பெரும் பதி அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்கும் இருத்தல் தான் அவருடைய தனி சிறப்பு. அவர் வந்து ஒளி, பேரொளி, அருட்பேரொளி அப்படிங்கிறது ரூபமாவும், அரூபமா வந்து கருணை, பெருங்கருணை, தனி பெருங்கருணையா
அவருடைய ரூபமா இருக்கு. அவருடைய இந்த ஒப்பற்ற வாழ்வு தான் அதாவது நம்ம அருட்பெருஞ்சோதி எப்படி மாறாம நிலைக்கும் தன்மையா, நம்ம நிலையா இருக்கிற அந்த தன்மையை தான் புரிஞ்சுக்கணும். அந்த நிலையா இருக்கிற அவரை தான் அவர் வாழ்ற இந்த வாழ்க்கையை தான் அருட்சிவ நெறி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப அருட்சிவ நெறி அப்படின்னா என்னன்னா, இந்த சுத்த சன்மார்க்க நெறியை தான், அதாவது நம்ம வள்ளலார் நமக்கெல்லாம் தெரிவிச்ச இந்த சுத்த சன்மார்க்க நெறியை தான் அருட்சிவ நெறி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலையில வாழ்ந்துட்டு அந்த சாகா நிலையை அவரு அடைஞ்சிட்டு அதே நிலையை நமக்கெல்லாம் அடையணும் அப்படின்ற அந்த அனுபவத்தை நமக்கும் காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அததான் அருட்பெரு நிலையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சுத்த சன்மார்க்க பெருநெறி அந்த வாழ்வுல அவர் தடைபடாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாங்க, அந்த மரணமில்லா பெருவாழ்வு அவர் வாழ்ந்து அதே வாழ்வையும் நமக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற அந்த அருட்பெரு நிலையை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்திருக்காரு. அவருடைய கருணை பெருங்கருணை அப்படின்னு சொல்றாங்க. அருட்பேறு பெறுவது, அருட்பெரு நிலையை அடைவது நம்ம எல்லாருடைய குறிக்கோளா இருக்கணும். அருட்சிவ நெறி அந்த சுத்த சன்மார்க்க நெறியை சேர்ந்தவங்க அருட்பெரு நிலையில் வாழ்ந்துட்டு அருட்பெரும் பதியாகிய அருட்சிவ பதி நாமும் அந்த நெறியை சார்ந்து அந்த இறைவனுடைய பேரின்ப அருளமத பருகி மரணமில்லா பெருவாழ்வுல வாழணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோக்கிய அருட்பெருஞ்சோதி. ஆகமம் அப்படின்னா பசுவாகிய ஆன்மாவை பத்தி பேசுறது. ஆரணம் அப்படின்னா வேதங்களை பத்தி சொல்றதுதான், அதாவது கடவுளை பத்தி சொல்றதுதான். அதாவது இந்த ஆகமங்களுக்கும் வேதங்களுக்கும் இதை எல்லாமே அறிதற்கு முடியாத இது எல்லாமே இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத மேல்நிலை நின்று அவரை வெளிப்படுத்தி அருள்வதுதான் அருட்பெருஞ்சோதி. ஆகமங்களையோ வேதங்களையோ கீழ்ப்படுத்தி அதுக்கு மேல் நின்று ஒருவரால் ஒப்புமை கூற முடியாத மெய்ப்பொருளையும் அந்த தன்மையும் உணர்த்தி ஓங்கி நிற்கும் அருட்பெருஞ்சோதி. அதுக்கடுத்ததாக இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. இங்க இகநிலை அப்படின்னா இந்த பூ உலகம், பரநிலை அப்படின்னா இந்த பிரபஞ்சம், பால்வெளி நிறைய அண்ட சராசரங்களை தான் பரநிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இகநிலை பொருளாய்னா நம்ம பௌதிகம், அதாவது இந்த தேகத்துல பஞ்சபூத பௌதிக பிண்டாணுக்கள், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் தேகேந்திரிய உறுப்புக்கள், கர்மேந்திரிய உறுப்புக்கள், இது எல்லாத்துலயுமே அருட்பெருஞ்சோதி நீக்கமர நிறைஞ்சு இருக்காரு. அது போலவே நம்ம இந்த அண்டத்திலயும் பரலோக சாம்ராஜ்யத்திலயும் எல்லா இடத்துலயும் சத்தர்களாகவும் பஞ்சகர்த்தர்களாகவும் எல்லாமுமே அவராதான் இருக்கிறாரு. அவங்க இருக்கக்கூடிய இடமும் அவங்க செய்யக்கூடிய தொழில் எல்லாமுமே அதான், எல்லாமுமாவே அகமர நீக்கமர பொருந்தி இருக்காரு அப்படின்றாங்க. அதாவது இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதையே சேர்ந்ததுதான் அதுக்கு அடுத்த லைனா வரும். அதாவது ஈனமின் இகம்பர திரண்டின் மேற் பொருளாய் ஆணலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. ஈனம்னா குறைவு, ஆணல்னா நீக்கமர தடையற. இந்த இகப்பரம் இந்த பூ உலகம் மட்டும் இல்லாம இந்த பர உலகம் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நீக்கமர நிறைஞ்சி எங்கும் நிறைபொருளாய் நிறைஞ்சி நமக்கு எல்லாம் அருள் செய்யறவர் தான் இந்த அருட்பெரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அவருக்குள்ள நிறைய வெளிகள் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும் இல்லவா, அண்டவெளினா நிறைய வெளிகள் இருக்கு. இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய உலகங்கள் இருக்கு. அந்த உலகம் எல்லாம் ஒரு இதுவா சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இறைவனை ஒரு உருவமா பார்த்தோம்னா அவருடைய இடது கால்ல சுண்டு விரல், நம்ம உடம்புல இடது பாகத்தை வலதுதான் எப்பவுமே பலமா பார்ப்போம், இடது எப்பவுமே ஒரு இதுவா நினைக்கிறாங்களா. அதே மாதிரி அப்பனா இறைவனுடைய இடது கால்ல சுண்டு விரல் நகத்துல இருக்கிற தூசிதான் அவருக்கு எதிர இருக்கிற இந்த பால்வெளி அண்ட சராசரங்கள் எல்லாமா. அப்ப அது எல்லாத்துக்குமே ஆணையிடுற இடத்துல அவர் இருக்கிறாரு. அதாவது நம்ம இப்ப சொல்லணும்னா, இப்போ எந்த அளவுக்கு காற்று வீசணும், எந்த அளவுக்கு அலை அடிக்கணும், எந்த அளவுக்கு நீர் இருக்கணும் இந்த பூமியில, இது எல்லாத்துக்கும் ஆணையிடுற இடத்துல இருக்கிறவர் தான். முதல்ல என்ன சொல்றாங்க, இடம் பரம் இது எல்லாத்தையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி அவரு தான் இருக்காரு. எல்லாத்துக்குமே ஆணையிடுற இடத்துலயும் அருட்பெருஞ்சோதி கடவுள் தான் இருக்காரு. எங்கும் இகநிலையிலயோ பரநிலையிலயோ எந்த விதமான வேறுபாடும் இல்லாம நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. நம்மளுடைய வாக்குக்கோ மனசுக்கோ எந்த விதமான கற்பனை பெருநிலையில அவர் இருக்காரு. எல்லா எதுக்குமே இவரை எதுக்கூடயே நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அருட்பெருஞ்சோதி அருட்கருணையோடு ஃபுல்லா நிறைஞ்சி நீக்கமர நிறைஞ்சு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இது வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வல்லன் பெருமான் நல்லதடி வாழ்க வாழ்க. மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இவ்வளவு நேரம் அன்போடு நீங்க எல்லாரும் உங்க நேரத்தை கொடுத்து எனக்கு கேட்டதுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.